ஆகினால்தான் மோசேயினுடைய காரியத்திலும் கூட பிசாசு அவர் மரித்ததற்கு பிற்பாடு மோசேயினுடைய சடலத்தை தேடி அங்கே போய் ஏதாகிலும் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விரும்பினாலோ தெரியாது. ஆனால் பிசாசு அங்கே போகிற பொழுது அந்த சடலத்தை அல்லது அந்த சரீரத்தை பாதுகாக்கும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவதூதனை அங்கே வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர்கள் 2 பேருக்கும் சண்டை வருகிறது, பிசாசுக்கும் தேவதூதனுக்கும். அப்பொழுது தேவதூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எருசலேமை தெரிந்து கொண்ட தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லுகின்றார். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பூமியில் ஒரு சிறப்பான இடம் இருக்கும் என்று சொன்னால் அது எருசலேம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலும் ஒரு மேலான ஒரு பாதுகாப்போடு கூட நடைபெறுகிற காரியங்கள், தேவனால் உண்டாக்கப்பட்ட இடங்கள், அவருடைய இரத்தத்தினாலே சுதந்திரித்து கொண்ட சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒருவேளை எருசலேம் சிறப்பாக இருக்கலாம், இன்றைக்கும் அது சிறப்பான இடம்தான். ஆகினால்தான் அந்த எருசலேமை யாருமே மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் எருசலேம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை மேற்கொள்ள உலகத்தில் எந்த ஒரு சக்திக்கும் ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை. அது ஒரு சிறிய பட்டணம் போல ஒரு சிறிய தேசமாக இருந்தாலும் அதை மேற்கொள்ள உலகத்திற்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வண்ணமாக தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த ஒரு திருச்சபை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தேவனால் ஒருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். மோசேயை தெரிந்து கொண்டு அவருக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தபடியினால, அவரை ஒரு திருச்சபையின் போதகரை போல ஆசீர்வதித்தபடியினால, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு இவ்விதமாக ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கின்றார். அது என்னவென்றால், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தம் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருப்பார் என்று சொன்னால், அதிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம போற இடமெல்லாம் பரிசுத்தமான இடம் தான். நாம் செல்லுகிற இடமெல்லாம் தேவதூதனால பாதுகாக்கப்பட்ட இடம். அதிலும் மேலாக நாம் சபையாய் கூடும் பொழுது இந்த இடத்தை சத்துரு கண் வைக்காதபடிக்கு தேவன் இந்த இடத்தை ஒரு விசேஷப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தம் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் நம்மை சாதாரணமாக நினைக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் கூடி வருகிற இடங்கள் எருசலேமை போல ஒரு விசேஷமான இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தேவன் வருகிறார். சபை மிகவும் முக்கியமான ஒரு ஸ்தானத்தை வகிக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திருச்சபையில் விதமாய் சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் திருச்சபையில் எவ்விதமாக இருக்கிறார் என்று சொன்னால், நிலையங்கி தரித்தவராக, மார்வருகே பொற்கச்சை கட்டினவராக, உலக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போன்ற பாதத்தை உடையவராக, வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் தலைமுடி உடையவராக, ஜுவாலித்து எரிகிற கண்களை உடையவராக, பெருவெள்ள இறைச்சலை போல சத்தத்தையும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல வார்த்தையும் உடையவராக, முகம் சூரியனை போல பிரகாசிக்கிற முகத்தை உடையவராக இயேசு கிறிஸ்து சபையில் அசைவாடி வருகிறாராம். கர்த்தருக்கு ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? சத்தம் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி அசைவாடி வருகிற ஆண்டவர் அருமையான கர்த்தருடைய நம்ம பக்கத்தில் வர்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆராதனையை பார்க்கிறார். நம்மை தேவனாய கர்த்தர் அந்த சனப்பொழுதுல நம் பக்கத்தில் வருகிற ஆண்டவர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம் பேரில்
அவருடைய அந்த நிலையங்கி தரித்தவராயிருக்கிறவருடைய வஸ்திரம் படும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது அல்ல, அவர் பக்கத்தில் வரும் பொழுதே ஏதாகிலும் பலவீனமாய் இருக்கும் என்று சொன்னால் அந்த பலவீனம் மாறி போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சொல்லாமலே மாறி போய்விடும். அதை நாங்கள் எங்களுடைய கண்கூட எங்கள் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். இவ்விதமாகத்தான் நாங்கள் ஆராதிக்கிற கூடாரமும் ஒரு கூடாரம், ஒரு ஸ்தலமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு ஃபேமிலி, அந்த அம்மாவுக்கு பயங்கரமான கால் வேதனை, நடக்கவே முடியாது. பாப்பாத்தி என்று சொல்லி அந்த அம்மாவுடைய பெயர். உடுமலைப்பேட்டையில் இருந்து அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது என்னுடைய சகோதரன் உடுமலைப்பேட்டையில் ஊழியம் செய்கிறபடினால அவர், நீங்கள் அங்கே ஆராதனைக்கு போங்க, அங்கே போகும் பொழுது என்று சொல்லியிருக்கின்றார். அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கினாங்க. இறங்கின பொழுது அவங்களால நடக்க முடியல. பயங்கர அப்படியே எரிப்பந்த போல கால் வேதனை. அவங்க கணவனாருக்கு இயேசு கிறிஸ்துவின் பேரில் ஒரு நம்பிக்கை இல்லை. இவர்கள் இந்த வியாதி நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை தேட ஆரம்பித்தார்கள். அங்கே வந்து இறங்கும் பொழுது அவங்களால முடியல. எப்படியோ அவர்களை தாங்கி பிடித்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இங்கே ஆராதனைக்குள்ளே வந்து கடைசியில் உட்கார்ந்திருந்தார்கள். உட்கார்ந்த பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க அப்படியே பயங்கரமாக ஆட்டம் போட்டு அப்படியே உருண்டு பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அதை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. நாங்கள் ஆராதித்து கொண்டே இருந்தோம். அதை பொறுப்பெடுக்கிற மாத்திரம் அவங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை நிறைவானது. அந்த ஆராதனை நிறைவாகி காணிக்க சமயம் வந்த பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளையில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. தெளிவு வந்து அவங்களே எழுந்து வந்து காணிக்க போட்டாங்க. அந்த ஆராதனையின் நிறைவில் அவங்க சொன்னாங்க, என் மேலே இருந்த அந்த பயங்கரமான பாரம் மாறிவிட்டது. எப்படி மாறிவிட்டது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. நான் இப்பொழுது ரொம்ப விடுதலையோடு கூட இருக்கிறேன் என்று சந்தோஷமாய் அவங்களே வந்து காணிக்கப்பட்டாங்க. ஆண்டவருக்கு ஒரு அலையிலேயே சொல்லாங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் காணிக்க போட்டு விட்டு அவங்க போய் உட்கார்ந்தாங்க. அதற்கு பிற்பாடு அந்த பலவீனம் அவங்க வரவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஞானஸ்நானம் எடுத்து திருச்சபையில் ஒரு அங்கமானார்கள். அருகாமையில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் அவருக்கு அந்த மருத்துவமனையில் உதவி செய்கிறதற்கான அந்த ஒரு வேலை கிடைத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே சில சமயங்கள் அங்கே யாராகிலும் வியாதியாக இருப்பார்கள் என்று சொன்னால் எங்களை அழைத்து ஜெபம் பண்ணும்படியாக உதவி செய்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எங்களை அழையும், எங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் நல்லா சிரித்த முகத்தோடு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல்னு சொல்லி திருச்சபையின் அருகாமையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய அநேக ஆண்டுகள் அந்த மருத்துவமனைக்கு போய் நான் ஊழியம் செய்த காரியங்கள் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அந்த மருத்துவமனையில் அவருக்கு ஒரு பணிப்பெண்ணாக அந்த உதவி செய்கிறதற்கான ஒரு வேலை கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே இருந்து யாராயிலும் பலவீனமாக இருந்தாலோ சுகவீனமாக இருந்தாலும் எங்களை ஞாபகத்தில், அங்கே ஒரு சிலர் திருச்சபையில் இருக்கிற வேலை செய்கிறார்கள். அவங்க சொல்லுவாங்க, இப்படி பலவீனமாக இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், வந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய, இதை எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், அவங்களுக்காக ஜெபம் பண்ணலை, அவங்களுக்காக பிசாசை நாங்கள் விரட்டவில்லை. அங்கே வந்தாங்க, அவங்க வியாதி அவங்களை விட்டு போய்விட்டது. கர்த்தருக்கு ஆண்டவருக்கு ஒரு அலையிலே சொல்லலாங்களா? காரணம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட அங்கே இருக்கிறார். எல்லா இடத்திலும் அவர் இருந்தாலும் ஆராதிக்கிற இடத்துல ஆண்டவராகிய தேவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் பிசாசை ஜெயித்தவராக சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடுகிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் எப்படி இருந்ததாம்? உலக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போன்ற பாதம். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க பாதம், இயேசுவின் பாதத்தை நாம் இப்போ வந்து விசுவாசத்தில் நான் பார்க்கிறேன். அவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பாதம் உலக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போன்ற
பிரகாசமான பாதை. ஏன் அது அற்புதமான பாதம் என்று சொன்னால், உலக்களத்திலே காய்ந்த வெண்கலம் போன்ற பாதம் என்று சொன்னால் அது ரொம்ப உறுதியான பாதம், பலனான பாதம், எல்லாவற்றையும் ஜெயித்த பாதம். அதை நினைக்கும் பொழுதே நமக்கு என்ன ஞாபகத்திற்கு வருகிறது என்று சொன்னால், ஆதியாகமத்தில் இருக்கிற அந்த வாக்குத்தத்தம் தான் ஞாபகத்திற்கு வருகிறது. என்ன வாக்குத்தத்தங்க? அவர் உன் தலையை நசுக்குவார். ஆண்டவருக்கு ஒரு அலையிலேயே சொல்லாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாதம் தான் இங்க இருக்கிறது. கர்த்தருக்கு எவ்வளவு கனப்படுத்துறார் பாருங்க திருச்சபையை. இன்றைக்கு திருச்சபை பல விதங்களில் எண்ணமற்று போய் ஒரு சில ஊழியக்காரர்கள் எல்லாம் அதை தவறாய் நான் சித்தரிக்கவில்லை. அது ஒரு சரியே தவறு. அது இரண்டாவது காரியம். அவங்க தங்களுடைய சொந்த காரியத்தை அப்படியே செருப்பு போட்டு வந்து பலவிதமான காரியங்களை செய்வார்கள். அது ஒரு சிலருக்கு மனசுக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு கனப்படுத்துறார் பாருங்க. வெறும் காலை போல கர்த்தர் இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருந்த நாட்களில் நல்ல செருப்பெல்லாம் போட்டிருந்தார். அதை சித்தரித்திருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. திருச்சபையில் அவர் உலாவி வரும் பொழுது அவருடைய பாதம் உலக்கடத்தில் காய்ந்த வெண்கலம் போன்ற பாதம். அது நியாய தீர்ப்பு கொடுக்கிற பாதம். என்ன நியாய தீர்ப்பு என்று சொன்னால், நமக்கு விரோதமாக இருந்த சத்துருவின் கிரைகள் முழுவதையும் ஆண்டவர் காலின் கீழாய் போட்டு நசுக்கி போட்டார். ஆண்டவருக்கு ஒரு அலையிலேயே சொல்லாமா? சத்தம் ஆண்டவருக்கு ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சத்தமாய் கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த தேவன் நம்மத்தில் இருக்கிறவர் மாத்திரமல்ல, எதற்கு நம்மை அவிதமாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். நம்மை அழைத்து கொண்டு போகும்படியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாக, நாம் அவரோடு கூட மகிமையின் சரீரத்தில் எப்பொழுதும் இருக்கும்படியான பாக்கியத்திற்குத்தான் ஆண்டவராகிய தேவன் திருச்சபையை ஆயத்தமாக்கி கொண்டு வருகிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இங்கே நல்ல அலங்காரமாக அல்லது மிகவும் சிறப்பாக மிகவும் நல்ல நிலையில உலக பிரகாரமான ஒரு ஆயத்தங்களோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். அந்த ஆராதனை நமக்கு நிரந்தரமான ஆராதனை அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நிரந்தரமான ஆராதனை ஆண்டவர் ஒரு ஆராதனை குழுவோடு கூட வரப்போகிறார். கர்த்தருக்கு நம்ம மணவாளன் நம்ம எப்படி அருமையான ட்ரம் வாசித்து ஆர்கன் வாசித்து பல இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை வைத்து ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ, அதிலும் சிறப்பான ஒரு பாடல் குழுவோடு கூட மணவாட்டிகளாகிய நம்மை அழைக்கும்படியாக வரப்போகிறார். அதற்காகத்தான் சில சமயங்களில் போதகர்கள், நீங்கள் ஆயத்தமாக இருங்க, உங்கள் சரீரத்தை கரப்படுத்திடாதீங்க, உலக பிரகாரமான காரியங்களினாலே நீங்கள் கரப்படக்கூடாது, பலவிதமான உலக பிரகாரமான சில அலங்காரங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், இவைகளின் மூலமாக நீங்கள் உங்களுடைய சரீரத்தையோ உங்களுடைய ஆத்துமாவையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ கரைப்படுத்தி விடாதபடிக்கு ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல இசைக்கருவிகள், நல்ல பாடல்கள், நல்ல காரியங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய மணவாளன் நம்மை அழைக்கும்படியாக ஒரு பெரிய பாடல் குழுவோடு கூட வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆராதனையெல்லாம் ஒரு லிமிட் தான். ஏன்னு சொன்னால், நமக்கு ஆண்டவர் ஒரு கண்ட்ரோலாக வைத்திருக்கிறாரு. நம்ம அதற்கு அடிபணிந்து போகக்கூடாது. நம்மத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்கிறதை ஞாபகத்தில் வைத்து நாம் அவரோடு கூட பறந்து போக வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு கூடவே நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த காரியம் மிகவும் அருகாமையில் இருக்கிறது. அவர் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற உலகத்தின் பல காரியங்கள் இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்னடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில்
அல்லது அப்போஸ்தலர் நாட்களில் அப்பொழுதே இயேசு கிறிஸ்து வாசலர்களே வந்துவிட்டார் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் பிரசங்கித்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதியாகம புஸ்தகத்திலேயே அவருடைய வருகையை குறித்ததான திட்டத்தை நிறைவேற்றிவிட்டார். ஆகையினால் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆதியாகம புஸ்தகத்திலேயே ஏனோக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பிரசங்கித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் ஆரம்பமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஒட்டித்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆரம்பித்திருக்கிறார். நாமோ மிகவும் சமீபமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மணவாளனாக எப்பொழுது தன்னை ஆயத்தப்படுத்தி அழைக்கும்படியாக அந்த ஆராதனை வீரர்களை அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த தேவ தூதர்களை அனுப்புகிறாரோ அப்பொழுது நம்ம எல்லாரும் அவர்களோடு கூட சேர்ந்து பறந்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசித்த அந்த வேத பகுதி, அந்த வேத வாக்கியம் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலேயே ஆண்டவர் அந்த புறாவை ஞாபகப்படுத்தி அது தேவாலயத்திற்கு வருகிறதாகவும் தேவாலயத்தின் பலிக்கு அடையாளமாக இருக்கிறதாகவும் நாம் வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஆண்டவராகிய தேவன் ஏன் அந்த புறாவை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவருடைய பிறப்பில் அந்த புறாவை ஞாபகப்படுத்துகின்றார். அவருடைய பிரசங்கத்திலும் கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளை புறாவை போல நம்ம கபடற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவருடைய ஞானத்திலும் கூட அந்த புறாவை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எதற்கென்று சொன்னால், நாம் இந்த பூலோகத்திற்குரியவர்கள் அல்ல. அந்த புறா தன்னுடைய பலகனி துவாரத்திற்கு விரைகிற புறா என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் நினைக்க ஒரு சாயங்கால வேளையில் புறாக்கள் எல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால், தங்களுடைய பலகனி துவாரத்திற்கு அல்லது தங்களுடைய இருப்பிடத்திற்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாங்கள் குடியிருக்கிற அந்த இடத்திற்கு தீவிரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? புறாவில் அநேக நற்குணங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புறாவில் சாதாரணமாக பிச்சு இல்லைன்னு சொல்லுவாங்க. பிச்சுன்னு சொன்னால் கசப்பு, அந்த உள்ள இருக்கிற கசப்பான பார்ட்டு இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையில், சில சமயங்களில் உலகத்தில் இருக்கிற மற்ற பறவைகளுக்கு அந்த பிச்சு இருக்கும். அதை சிலர் மருந்துக்காக கூட உபயோகப்படுத்துவாங்க. அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நம்மக்கிட்ட அந்த எந்த ஒரு கரையோ அல்லது பிச்சோ அல்லது கசப்போ நம்மிடத்தில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லா விதமான கசப்புகளையும் உங்களை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லி அருமையான எபேசியனுக்கு நிருபத்தில் நான் வாசிக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான நிலையில் இருக்கிறதான் அந்த புறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது தன்னிடத்தில் எந்த ஒரு கபடமும் இல்லை, எந்த ஒரு கசப்பும் இல்லை. நாம் அந்த புறாவை மாதிரி இன்றைக்கு இருக்கிறோமா? வாசிப்போம் அந்த வாக்கியத்தை. எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷம். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? புறாவை பார்த்தாலே சிலருக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு சில உடன்பாடு இல்லாமல் இருக்கும். அது எப்போதும் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். ஆகையினால நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெரும்பாலும் புறா மேன்மையான இடத்துல தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல உயர்ந்த கட்டிடங்களில் இருக்கும். சிலர் அந்த புறாவை ராஜரீகத்திற்கு அடையாளமாக
அதை வைத்திருப்பார்கள், சமாதானத்திற்கு அடையாளமாய் வைத்திருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த புறாத்தான் மற்றவர்களோடு கூட நம்மை இணைக்கிறதற்கு, தேசத்திற்கு தேசம் இணைக்கிறதற்கு ஒரு அடையாளமாய் வைத்திருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பல சிறப்புகளை நாம் புறாவிலே பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எங்கேயும் நமக்குள்ளே இருக்கிறதான சகல விதமான கசப்பு, சகல விதமான தூஷணம், கூக்குரல், கோபம், என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு மிகவும் அழகாய் சொல்லுகின்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாமும் அதை போல ஒரு பரிசுத்தமான நிலையில் இருக்கின்ற மனவாட்டிகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை அழைக்கும்படியாக நம்மை தேவாலயத்திற்குள்ளாய் ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு பலியாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பட்சியாக இயேசு கிறிஸ்துவோடு கூட அதை இணைத்து கொண்டு வர்றார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது நாளிலேயே அவருடைய பெற்றோர்கள் தேவாலயத்திற்கு கொண்டு வரும் பொழுது அதை திட்டமாய் கொண்டு வந்தார்கள் என்கிற மாதிரி அங்கு சொல்லவில்லை. கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வந்திருப்பார்கள் என்று சொல்லி 2 காரியத்தை கூட சொல்ற. என்ன எதை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி தெரியல. 2 ஒரு ஜோடு புறாவையாவதும் ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது, புறா குஞ்சாவது கொண்டு எதை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி, ஆனால் புறாவை ஆண்டவர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஒரு அலையிலேயே சொல்லாங்களா, நம்மையும் அப்படிதான் இங்கே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நாமும் இந்த தேவாலயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஆண்டவராகிய தேவன் ஒரு ஆராதனைக்கு அடையாளமாக இந்த திருச்சபைக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருக்கு மனவாட்டிகளாய் இருக்கிறதற்கு, நாம் ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பறந்து போகிற கூட்டங்களாய் இருக்கிறதற்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் பறந்து நித்திய ராஜ்யத்தை அனுபவிக்கிறதற்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்காக ஒரு பரம வாசஸ்தலத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பரம வாசஸ்தலத்திற்கு தான் நாம் இங்கே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். நாம் இங்கே இருந்து பறந்து போய் ஆண்டவரோடு கூட ஒரு பக்தன் பாடுகிற வண்ணமாக இவ்விதமாய் பாடுகிறார். பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இல்லை பாருவேன். பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்று நான் எல்லை பாருவேன். பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் என்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் என்ப ஜெப தியானமே. ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஒரு நாளிலே புறாவை போல பறந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கும்படியாக மனவாட்டிகளாய் இருக்கிறோம் என்கிறதற்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தில் அநேக அடையாளங்களை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் நான் அதிகமாய் நேசிக்கிற ஒரு புஸ்தகம் உன்னத பாட்டின் புஸ்தகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆரம்ப காலத்தில் நான் அந்த சாலமோன் ஞானி எழுதின புஸ்தகங்களை வாசிக்க மாட்டேன். அது எனக்கு ரொம்ப உடன்பாடு இல்லாமல் இருந்தது. நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு இவைகளெல்லாம் சாலமோனால் எழுதப்பட்டது என்று சொல்லி சாலமோனுடைய அவருடைய மாமிச சிந்தையை நினைத்து நான் அதை வாசிக்காமல் இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் ஒரு நாள் பரிசுத்தாவியானவர் என்னை நிரப்பும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய தேவன் சாலமோனுக்கு ஒப்பிட்டு தன்னை சொல்லியிருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லியிருக்கின்றார். சாலமோனை அநேக இடங்களிலே தேவன் சுட்டி காண்பித்திருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாலமோனுடைய அவருடைய ஆடையை குறித்து தேவன் நமக்கு சுட்டி காண்பித்திருக்கின்றார். சாலமோன் முதல் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆகிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் சாலமோன் உடுத்தி இருந்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழிந்து போகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வைப்பார் என்று சொன்னால், நம்மை அதிலும் மேலாய் உடுத்து வைப்பது அதிக நிச்சயமல்லவா என்று இயேசு சொன்னார். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? சத்தம் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவராகிய தேவனை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமென். இயேசுக்கு சொன்ன அந்த வார்த்தைக்கு வேறு மாற்று எண்ணங்களே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவராகிய தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கூடுதலாய் கொடுக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷம் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்மா? சிரித்த முகத்தோடு ஒரு முறுக்கோட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சு நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ தான் கொஞ்சம் சிரித்த முகத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய சமூகத்தில் பரிபூரணமான ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்படி தான் நம்ம சபையில் உட்கார்ந்துருக்கணும். பரிபூரணமான ஆனந்தம், நித்திய பேரின்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையே ஒரு சந்தோஷமான இடம்தான். எந்த சபை சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் தெரியுங்களா? பரிசுத்த ஆவி இல்லாத இடம்தான் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். ஆகையினால்தான் ரோமர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் என்று குறிப்பிடுகிறார். ஆமென். ஒரு வேளை நமக்கு பல்லு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடாது. என்னை சொல்கிறேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால் சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு வேளை மாமிசம் சிரிக்க வேண்டாம், பல்லு இல்லை அப்படின்னு நான் மாமிசத்தை நினைச்சாரும் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. நான் நினைக்கும் பொழுது இவ்விதமாய் நினைப்பேன். மாமிசத்தில் இருக்கிற அந்த பல்லெல்லாம் விட்டாலும் எனக்கு ஆவிக்குரிய நிலையெல்லாம் ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷம் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கரை திரை அற்ற அல்லது பரிசுத்தமான புறாவை போன்றவர்கள் என்கிறதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சாலமோனின் புஸ்தகங்களை அதிகமாய் வாசிக்காவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்தின பொழுது சமீப நாட்களில் நான் அதிகமாக வாசிக்கின்ற ஒரு வேத பகுதி, ஒரு வேத புஸ்தகம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கிறது? பார்த்துட்டு சொல்கிறீங்க, பரவாயில்ல, பார்த்துட்டு சொன்னாலும் தப்பில்லை. கர்த்தருக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8 அதிகாரங்கள் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 8 என்கின்ற அந்த ஒரு நம்பரு, அந்த எண்ணே ஒரு கிருபையின் எண் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. ஒரு எண்ணிற்கும் ஒரு சிறப்பு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று மெய்யான தேவனையும்
2 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பிரித்தெடுத்தார் என்கிறதையும், 3வது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும், 4வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் வல்லமையும், 5வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையின் அடையாளத்தையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு எண்ணுக்கும் சிறப்பு இருக்கிறது. அதில் 8வது எண்ணுடைய சிறப்பு யாராவது தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 பரிபூரணமானது அதோட முடிந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதுக்கு மேலே ஒரு காரியம் வரும் பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன கூட்டி கொடுக்கிறாருங்க? கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பூரண நிலைக்கு பின்னால் ஒரு காலம் இருக்கும் என்று சொன்னால் அது கிருபையின் நாட்கள் அல்லது கிருபை என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் சாதாரணமாய் பார்த்தாலும் கூட இந்த நம்பரை எல்லாம் நம்ம எழுதும் பொழுது ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7 இதெல்லாம் எங்கே தான் முடியுங்க? இந்த நம்பரெல்லாம் கீழே தான் முடியும். ஆனால் 8 எப்போதுமே கீழே முடியாது, மேலே தான் முடியும். 8ன்னு போட்டு பாருங்க. வம்புக்கு வேணா நீங்கள் போடலாம். அது கீழே ஆரம்பித்து அப்படியே கீழே முடிகிற மாதிரி நம்ம போடலாம். அது சாதாரணமாக இல்லை. சிலர் எப்படி கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ, இல்லை நீங்கள் இப்படி சொன்னீங்களா அப்படி சொல்லுகிறார்களோ, அது மாதிரி நாம் வீம்புக்கு 8ஆம் நம்பர் கீழேயும் முடிக்க முடியும்னு சொல்லலாம். ஆனால் சாதாரணமாக எல்லாருமா லெஃப்ட் ஹேண்டில் போட்டாங்க கூட அது 8 மேலே தான் போடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் என்று சொன்னால் அது ஒரு கிருபையின் எண். எல்லாரும் சொல்லாமா? கிருபையின் எண். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறது. உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு, வேதனைகள் உண்டு, பலவிதமான சோதனைகள் உண்டு. ஆனாலும் தேவன் நம்மை கிருபையாய் நடத்தி வருகின்றார். அந்த கிருபை நம்மோட கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாய கர்த்தர் அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சாந்தமும் மனத்தாழ்மையும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கின்றோம். அவர் சாந்தமும் வாசிங்க அந்த வசனத்தை, 5வது வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன். 103ஆம் சங்கீதம் இல்லை 103ஆம் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையால் உன்னுடைய வாயை திருப்தியாக்குறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்படிதாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வாசிங்க. பார்த்தீங்களா? அந்த அதுலேயும் 8வது வசனம் தான் வருது. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷம் ஆண்டவருக்கு. அந்த 8வது நம்பர்லேயே பாருங்க அவருடைய கிருபை வருகிறது. ஆமென். உங்கள் சபைக்கு வந்ததுக்கு பின்னால் தான் அந்த வெளிப்பாடை ஆண்டவர் எனக்கு கொடுக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் 8 அதிகாரம் இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய கிருபையை வெளிப்படுத்துகிற காரியம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் சூலேமித்து இருக்கின்றார்கள், சாலமோன் அரசன் இருக்கின்றார், மெய்ப்பன் இருக்கின்றார், தோழர்கள் இருக்கின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூலேமித்தினுடைய சகோதரர்கள் இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் நம்ம அந்த உன்னத பாட்டில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சூலேமித்தி நமக்கு அடையாளமாக இருக்கிறார், சபைக்கு அடையாளமாக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ராஜா உலகத்திற்கு அடையாளம், உலகத்தின் அதிபதி, எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது.
இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து நேற்றைக்கு கூட அருமையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய பிரைட் அவரோடு கூட பேசிக்கொண்டு வரும் பொழுது நான் சொன்ன உலகமே பொல்லாங்கனுக்குள்ள தான் கிடக்குது. இயேசுநாதரையே அவன் ஏமாற்றும்படியாக சொல்லும் பொழுது நீ காண்கிற இவைகள் எல்லாவற்றையும் சுற்றி காண்பிக்கின்றான். உலகத்தில் இருக்கிற எல்லா அலங்காரங்கள், பலவிதமான மிகவும் சிறப்பான காரியங்கள், அரண்மனை, பலவிதமான நன்மையான உலக பிரகாரமான அழிந்து போகிற அழகான ஆசீர்வாதங்கள், அழிந்து போகிற அழகான ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் அவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றான் என்று சொன்னால், இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரண்மனை, நல்ல ரதம், கிரீடம், பொன், வெள்ளி, விலையுயர்ந்த காரியங்கள், ஆடம்பரமான ஆடை, சிங்காசனம், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றான். அதே வண்ணமாகத்தான் உன்னத பாட்டில் இருக்கிறதான ராஜா எல்லாவற்றையும் உடையவனாயிருக்கின்றான். அதை வைத்து சூலேமித்தியை கவர்ச்சி செய்யும்படியாக, சூலேமித்தியை தன் பக்கம் இழுக்கும்படியாக, சூலேமித்தியை மயக்கும்படியாக, சூலேமித்தியாகிய மனவாட்டியை எப்படியாகிலும் தன்வசப்படுத்தும்படியாக எல்லாவற்றையும் காண்பிக்கின்றான். உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் காண்பிப்பான். ஆனால் சூலேமித்தி சொல்லுவா, என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறவர், மெய்ப்பந்தான் என்னுடையவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா என்னுடையவர் அல்ல என்கிறதை அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். திருச்சபையாகிய நமக்கும் அவுதமாகத்தான் உலக பிரகாரமான ஆடம்பரங்கள், உலக பிரகாரமான கரைகள், உலகத்தால் நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாலிபன் எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறார். அவர் ஒரு முறை வேறொரு வாலிபனிடத்தில் கேட்டார், நீ இன்றைக்கு நல்ல செல்ஃபோன் வாங்கியிருக்க, எனக்கு ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கேட்டுகிட்டே இருந்தேன், அந்த செல்ஃபோன் விலை எவ்வளவு என்று சொல்லி கேட்டேன். அவங்க ஒரு லட்சத்திற்கும் கொஞ்சம் கம்மியாக சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு ட்ரீட் கேட்குறீங்க, ஆனால் அதை விட சிறப்பான ஒன்று என்ன தெரியுமா? உங்கள் கையில் இருக்கிற வேதாகமம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு செல்போன் மனிதர்களை இந்த சாலமோனை போல நம்மை வசீகரித்து நம்மை இழுக்கிறதா இருக்கிறது. இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம், அங்கே செல்போனில் என்ன பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி தெரியாது. இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லலை, ஒரு சில இடங்கள் அப்படி நடக்கிறது. பாஸ்டர் ஞானசேகர் அவர்கள் ஹைதராபாத்தில் ஒரு திருச்சபைக்கு என்னை ஆயத்தப்படுத்தி, அவர் தான் மற்ற இடங்கள் எல்லாம் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிறவர். ஒரு சபைக்கு கொண்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டருடைய பெயர் ஆண்டனி. அவர் கத்தோலிக்க சமுதாயத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு மிகவும் பக்தி வைராக்கியமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர். அவருடைய சபையின் பேரே கண்மலையின் மேல் உள்ள திருச்சபை. உண்மையாகவே ஒரு கல் மேலே தான் கட்டியிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அந்த திருச்சபைக்கு போயிருந்தேன். அவர் என்னை அழைத்து செய்தி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொண்டார். போன பொழுது முதல்லே போயிட்டேன். எல்லோரும் வருகிறதுக்கு முன்னாலே போய் நானும் ஞானசேகரும் உட்கார்ந்து கொண்டோம். அப்பொழுது சில வாலிப பிள்ளைகள் முதல்ல வந்தாங்க. அவங்க வந்து எங்களை நல்லா உபசரித்தார்கள். நல்லா டீ காஃபி எல்லாம் கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் ஒருவராக வந்தாங்க. எல்லோரும் போய் உட்கார்ந்தார்கள். அந்த செல்ஃபோன் கொண்டு வந்தவங்க இருக்காங்களே, அவங்க நேராக கொண்டு வந்து செல்ஃபோனை ஸ்டேஜில் வச்சுருவாங்க. அங்கே கொண்டு வந்து வைத்துட்டு முடிஞ்சதுக்கு பின்னால் தான் அதை எடுத்துகிட்டு போவாங்க. ஏனென்று சொன்னால்
அது உங்களை கரைப்படுத்துகிற ஒரு கருவியாக இருக்கிறது என்கிறதை அந்த பாஸ்டர் அவங்களுக்கு போதித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதன் முகாந்தரமாக இருக்கின்ற எல்லா கரைகளிலிருந்து இங்கு விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி, அது ஒரு சாலமோன் மாதிரி. எல்லாம் சொல்லுவாங்க, அந்த செல்போனுக்குள்ளே என்ன இருக்குங்க, உலகமே அதுக்குள்ள அவ்வளவுமே இருக்குது, உண்மைதான். ஆனால் இந்த வேதாகமத்திற்குள்ளாக நம்முடைய மணவாளன் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நாம் வாசிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும்படியாக உதவி செய்கின்றார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராய் மாற வேண்டும். ஆகினால் தான் ஆண்டவராகிய தேவன் அந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உனக்குள் பழுது ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? சத்தம் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்கம்மா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் 8 அதிகாரங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த 8 அதிகாரங்களில் 7 இடத்துல பரிசுத்த ஆவியானவர் புறாவை குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் 2 இடங்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மணவாட்டியினுடைய பின்மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். இந்த மணவாட்டி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து புறாவே கதவை திற என்று சொல்லி தட்டும் பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவள் இவ்விதமாய் சொல்லுவார், நான் இப்பொழுது என்னுடைய கால்களை கழுவி விட்டேன், என்னுடைய வஸ்திரத்தை நான் களைத்து வைத்து விட்டேன், நான் எப்படி என்னுடைய கால்களை அழுக்காக்குகிறது என்று சொல்லி அவள் சொல்லிவிடுவாள். ஆனாலும் அவருடைய அன்பு கதவுக்கு அருகாமையில் அவர் நின்று கொண்டு தட்டுகிறது மாத்திரமல்ல, அந்த பலகனி துவாரத்திற்கு வழியாகவே தன்னுடைய கையை நீட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கதவு துவாரத்தில் அது மாதிரி தான் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் திருச்சபையில் எவ்வளவு அவர்கள் ஆயத்தம் இல்லாமல் இருந்தாலும் பாஸ்டர் அவர்களோடு கூட கெஞ்சுகிற வண்ணமாக, நீங்க இப்படி இருங்க. அதிகமாக அவர்களை திட்டிவிடவும் முடியாது, அதிகமாய் அவர்களை ஏதாயிலும் கடினமான வார்த்தை சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த அன்பு. சுலைமித்தி சொல்லுகின்றால், நான் என் காலை கழுவிட்டேன், என் வஸ்திரங்களை கழட்டுவேன், ஆனாலும் பரவாயில்ல, தயவு செய்து நீ இப்பொழுது உன்னுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய காரியத்தை நீ மாற்றிவிட்டு ஆண்டவரண்டை வா, என் மேலே நீ நம்பிக்கையாயிரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த சூலைமித்தி தன்னுடைய உலகத்திற்கு தன்னை அர்ப்பணித்து விட்டு ஓய்வுக்கும் பலவிதமான உலக பிரகாரமான சோம்பலுக்கும் இடமாய் அவள் மாறிவிட்டாள். இன்றைக்கு ஏன் திருச்சபையில் ஆத்துமாக்கள் வருகிறதில்லை? அந்த சூலைமித்தி மாறிதான், என் காலை நான் கழுவிட்டேன், நான் அது அழுக்காக்க முடியாது, ஊழியத்துக்கெல்லாம் என்னால் போக முடியாது. உங்களை சொல்ல தயவு நம்ம நினச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில இடங்களில் பார்க்கிறோம், நாம் உலகத்திற்கு அர்ப்பணித்து ஊழியம் செய்யாதபடி என்னுடைய கால்களை அழுக்காக்கி விட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு மறுமொழி சொல்லுகிற வண்ணமாக தேவன் அவள் பேரில் எவ்வளவு அன்பு செலுத்த முடியுமோ அவ்வளவு அன்பு செலுத்துகிறார். அதுக்கப்புறம் அவர் நினைத்து பார்க்கின்றாள், ரியலைஸ் பண்ணுகிறாள், ஐயோ நான் ஊழியத்துக்கு போகாமல் இருக்கிறேனே, ஆலயத்திற்கு சரியா நான் போகாமல் இருக்கிறேனே, சரியா என்னால் பாட்டு பாட முடியவில்லையே, என்னால் ஆவியில நிறைந்த ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லையே, நான் அவரோடு கூட ஐக்கியம் செய்ய முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி தவித்து, ஐயோ ஆண்டவரை என்று சொல்லி கூப்பிடுகிறார். ஆண்டவர் போயிட்டார். இது ஒருவேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட நிர்விசாரம் போன்ற இருக்கிறவர்கள் அந்த நேரத்தில் இயேசு வருவார். நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? இயேசு வரும் பொழுது நம்மை ஆண்டவராகிய தேவன் மறுரூபப்படுத்த வேண்டும். நம்முடைய வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் நிருபம் 1 நிருபம் 3 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது விதமாய் வாசிக்கின்றோம்.
இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னியும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். We are like him. We are transformed like him. அவரை போல நாம் மறுரூபம் அடைய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை போல் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அவருக்காய் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஏன் இவ்விதமான சூழ்நிலையில நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி மிகவும் அதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானதல்ல. நமக்கு ஒரு நிரந்தரமான இடம் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? சத்தம் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது? அந்த பின்மாற்றத்தில் இருக்கின்ற அந்த ஸ்திரியை போல இருக்கிறோமா? அல்லது எப்பொழுதும் இதோ இருக்கிறேன் ஆண்டவரே என்னை அனுப்பும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஏசாயாவை போல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்னை அனுப்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியானவர் நம்ம மேலே இருக்கும் பொழுது நாம் ஒரு காலம் நாம் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்ல மாட்டோம். நான் இருக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்டருக்கு விதமாக சொல்லுவோம், பாஸ்டர் நான் இருக்கிறேங்க, உங்களோடு கூட ஊழியம் செய்கிறேன். ஒருவேளை ஆலயத்தை ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய தரிசனம் இந்த திருச்சபையை இப்படி இருக்கிறதற்கு விடக்கூடாது. எப்படி ஆகிலும் ஆண்டவரை எங்களுக்கு 1 கோடி ரூபாய் தாரும், நாங்கள் ஒரு நல்ல இடத்தை வாங்க வேண்டும், அந்த இடத்தில் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும், எந்த ஆத்துமாவும் கெட்டு போகக்கூடாது என்கிறதான் எங்களுடைய சிந்தை. எங்களுடைய பலவிதமான உலக பிரகாரமான ஆடம்பரத்திற்கு அல்ல, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியா நாங்கோடு உங்களோடு கரம் கொடுக்கிறோம் பாஸ்டர். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாக, உங்களுக்கு அல்ல. எந்த ஒரு ஆத்துமா பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் வாசிக்கின்றோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? சத்தம் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார். எல்லாரும் தலைமையில கை வச்சு சொல்லாமா? என் மேல கர்த்தருடைய ஆவியானவர் புறாவை போல் இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷம் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? புறாவை போன்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறது மாத்திரம் அல்ல, நம்மை ஒரு அபிஷேகத்திற்குள்ளாய் நிரப்பியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்கு அபிஷேகம் பண்ணியிருக்காருங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக. அந்த வாக்கியத்தை வாசிங்களே. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? சத்தம் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே என்னை அபிஷேகம் சொல்லி கரங்களை தட்டி சொல்லலாமா? இது நானோ அருமையான பாஸ்டர் அவர்களோ சொல்லல, ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ண இருக்கிறார். எதற்கென்று சொன்னால், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டும்படியாக. ஆண்டவரே நாட்டு மக்களை ஆதாயப்படுத்த போறேன், எங்களுக்கு ஒரு நல்ல இடம் வேண்டும், அந்த ஆத்துமாக்களோடு கூட சேர்ந்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறவும் கர்த்தர் என்னை என்ன பண்ணியிருக்காருங்க? அனுப்பினார். வாசிங்க இந்த வசனத்தை. காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்து கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் சொல்லவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும்
துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கவும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? ஆராதிக்கிறது நல்லதுதான், ஆனால் ஆவியான நம்ம மேல இருந்தார்னா அனுப்புகிறார். நான் போறேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமயம் நிறைவாகிவிட்டபடி நான் இந்த வார்த்தையை சுருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து இந்த மாலையில் ஆண்டவருடைய நாமத்தை அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவரின் மேலே தங்கியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் சொல்லவும், சீயோனிலே சிறுமைப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தகிலத்தையும், ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்ப. நம்ம ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9244605832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9345104097. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.